ஹலோ ஆல், வெயில் காலம் வந்துருச்சு. காலையில 8 மணிக்கெல்லாம் வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பனிக்காலத்துல நல்லா காரசாரமா சாப்பிட்டோமோ, அதை விட 2 மடங்கு இப்ப வாய்க்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியா தேடுது. 2 3 நாளாவே சிக்கன் சாப்பிட்டது ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு ரசம் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நேத்தே முடிவு பண்ணிட்டேன். ஆனா ரசத்திலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தேங்காய் பால் அரைச்சு ஊத்தி தான் வச்சேன். இது சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன காய் பண்ணாலும் அதுல கொஞ்சமா பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளோட வீசிங்க்கும் நல்லதான், டேஸ்ட்டும் கொடுக்குமா. உண்மையாவே அது டேஸ்ட்டும் கொடுக்குது, வீசிங்க்கும் ரொம்பவே நல்லாவே கேக்குது. இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு நம்ம எப்பயுமே ரசம் வைக்கிற மாதிரி எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சு அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமா புளி தண்ணி முக்காவாசி அளவுக்கு தேங்காய் பால் ஊத்திட்டு மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிரும். நம்ம ரசத்துக்கு கொதிக்க விட மாட்டோம், ஆனா இது தேங்காய் பால் ஊத்துறதுனால கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டிக்கு தோசை ஊட்டி விட்டுட்டு நானும் சூடா சாதம் வச்சு ரசம் கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். எப்பயுமே வெனஸ்டே வந்துட்டா நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு ஒட்டடை தூசி எல்லாம் அடிச்சுட்டேன்னா வியாழக்கிழமை துடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால புதன்கிழமையே இதெல்லாம் பண்ணி வச்சிருவேன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு